SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. ஒரே விமானத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தமிழக ஆளுநர் RN ரவியும் பயணிக்க இருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து கோவைக்கு நாளை காலை ஒரே விமானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஆளுநர் RN ரவியும் பயணிக்க உள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? ஆனந்தி, நாளை காலை 8:20க்கு செல்லும் தனியார் விமானத்தில் முதலமைச்சரும் கவர்னரும் ஒரே விமானத்தில் கோவை செல்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் கோவை செல்கிறார். கவர்னரை பொறுத்தவரை கவர்னர் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கவர்னர் கோவை சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்செங்கோடு செல்கிறார். இரண்டு பேரும், குறிப்பாக கவர்னரும் முதலமைச்சரும் ஒரே விமானத்தில் செல்வது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கவர்னர் தரப்பிலிருந்து முதலமைச்சருக்கு இந்த மசோதாக்கள் நிறைவேற்றுவது தொடர்பாக அழைப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இந்த வெள்ள நிவாரண பணிகள் இருப்பதால் தற்போதைக்கு பணிகள் முடித்த பிறகு சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் நாளை நிச்சயமாக ஒருவரை ஒருவர் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மசோதாக்கள் விவரம், குறிப்பாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு, கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் சமயத்தில் இரண்டு பேரும் ஒரே விமானத்தில் செல்வது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு குறிப்பாக நாளை மாலையே முதலமைச்சர் டெல்லி செல்கிறார். கோவையிலிருந்து டெல்லி போயிட்டு செவ்வாய்க்கிழமை அங்க இந்தியா மீட்டிங் கூட்டிங்ல பங்கேற்றுவிட்டு செவ்வாய்க்கிழமை தான் வருகிறார். அதே போல கவர்னரும் நாளை இரவே சென்னை வந்துவிட்டு நாளை மறுநாள் வாரணாசி செல்கிறார். ஆனந்தி, ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் பல கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. இந்நிலையில் ஆளுநர் RN ரவியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஒரே விமானத்தில் நாளைய தினம் பயணம் செய்ய இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, விமானத்துல இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. கோவையில இருவரும் நேரில் சந்தித்துக் கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குதா ரமேஷ்? நிச்சயமாக பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் நேற்றைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போது கவர்னரை நேரில் சந்திக்கும் போதெல்லாம் நல்ல விதமாக நடந்து கொள்கிறார். குறிப்பாக பல்வேறு விஷயங்களை பேசுகிறார். ஆனால் மாநில நலன் என்று வரும்போது சில தயக்கங்கள் இருக்கிறது. எனவே அதையும் கவர்னர் விட்டுக் கொடுத்து செயல்பட வேண்டும் என்று ஒரு நேர்காணலில் தெரிவித்திருந்தார். ஆனால் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பல நிகழ்ச்சிகள்ல ஒன்றாதான் இருக்கிறாங்க. குறிப்பாக காந்தி ஜெயந்தி போன்ற நாட்களும் அதே போல குடியரசு தினம் போன்ற குடியரசு தினத்துல பாத்தீங்கன்னா கவர்னர் தான் கொடியேற்றுறாரு. அப்பயும் முதலமைச்சர் கூட இருக்காரு. அதாவது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக தான் கவர்னருக்கும் முதலமைச்சருக்குமான அந்த கருத்து மோதல்கள், குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா தான் சில குறிப்பாக காரசார விவாதங்கள், இத்தனை பில்லுக்கு அனுமதி தரல அப்படின்றதையும் அவர் உடனே கவர்னர் மாளிகையிலிருந்து விளக்கம் கொடுக்கறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் தான் குறிப்பாக இந்த வைஸ் சான்சலர்ஸ் நியமனத்துல தான் பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு. நிச்சயமாக அவர்கள் சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அலுவல் ரீதியான சந்திப்பாக இது இருக்காது, மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தான் இருக்கும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.